அன்பே அகிலம். மனித நேயம் வளர்ப்போம், மனித நேயம் காப்போம். என் உணர்வின் உணர்வான ஆத்மநேய மனிதநேய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாடும் வீடும் நலம் பெற வேண்டும், நல்லதொரு தலைமையில் தமிழகத்திலே அரசியல் அமைந்திட வேண்டும் என்றுதான் நாம் பல நிலைகளில் எதிர்பார்த்து காத்திருந்தோம். தலைமை என்பது எப்படியாக இருக்க வேண்டும், அந்த தலைமையின் தன்மை எப்படி செயல்படும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட தமிழக அரசியலில் சொல்லொன்னா எதிர்பார்ப்புகளும் சொல்லொன்னா துயரங்களையும் நீண்ட நெடுங்காலமாக சாதிய மொழி மத அரசியல்களால் இங்கு மக்கள் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்து வருகிறார்கள். அந்நிய சக்திகளையும் உள்நாட்டு அரசியல் வியாபாரிகளும் இந்த தமிழ் மக்களின் நிலங்களையும் மனங்களையும் வாழ்வியல் நிலைகளையும் சீர்கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதை தடுப்பது யார், கேட்பது யார், இந்த மக்களின் வாழ்க்கைக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அந்த நல்ல தலைமை எது என்ற வெகுநாளு தேடல்களை நாம் வாழ்க்கையின் பாதைகளில் அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தோம். வி த லீடர் என்ற ஒரு அமைப்பை சுமார் 6 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்பு சகோதரர் கே. அண்ணாமலை அவர்கள் முன்கூட்டியே இந்த மக்களை மீட்க வேண்டும், காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு ஃபவுண்டேஷன், அடிப்படை கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சமூக நெறியாளர்களை கொண்டு வழிநடத்தக்கூடிய சிந்தனையில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கி வைத்திருந்திருக்கிறார். அதற்கு முன்னால் இந்த நாட்டின் அரசியல் நிலைகளை எங்கிருந்து ஆராய வேண்டும் என்று முடிவு செய்து உலகிலே மிகப்பெரிய அரசியல் கட்டமைப்பை கொண்ட பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டு தன் அறிவாலும் திறமையாலும் தன் செயல்திறனாலும் 2 ஆண்டுகளிலே தமிழ் மாநிலத்தின் தலைவராக தன்னை உயர்த்தி கொண்டு தனக்கு இட்ட பணியும் கடமையையும் எப்படி நிறைவேற்றும் என்று, அந்த நிறைவேற்றக்கூடிய சூழல்களுக்கு எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் அற்புதமான சில பணிகளை உறுதியாகவும் தீரமாகவும் வீரமாகவும் விவேகமாகவும் இந்த தமிழக அரசியல் களத்தில் கற்ற அறிவு, பெற்ற பதவி, தன் அனுபவங்கள் அனைத்தையும் ஒன்று திரட்டி தமிழகத்தின் வளர்ச்சியிலும் மக்கள் மகிழ்ச்சிக்கும் குந்தகத்தை ஏற்படுத்திய இந்த திருட்டுத்தன அரசியல் கூட்டங்களுக்கு சிம்ம சொப்பனமாக தன் வீரத்தையும் வீரியத்தையும் காட்டி சட்டத்தையும் சட்டத்தின் நிலைகளின் மூலமாக குற்றங்களை நெஞ்சுரத்தோடு சுற்றி காட்டி அஞ்சி நடுங்க வைத்தார். அவரது அரசியலின் பயணத்தில் ஒட்டுமொத்த தமிழக மக்களை நேரிடையாக சந்திக்க எண்மண் எண் மக்கள் என்ற ஒரு மண்ணின் மைந்தனாக இந்த மக்களோடு தன் அன்பையும் பண்பையும் பரிவையும் பாசத்தையும் உண்மை உரிமையையும் உணர்வையும் பகிர்ந்து கொள்வதற்காக தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் தன் உணர்வான, தன் இனமான, தன் மக்களை நடைபயணத்தின் மூலமாக சந்தித்து அவர்களோடு அன்பையும் வாழ்வியல் நெறிமுறைகள் சூழ்நிலைகளையும் பகிர்ந்தெடுத்து வந்து ஒரு அரசியல் நிலைகளை கட்டமைத்து செயலாற்றிக் கொண்டிருந்த போது பதவிக்கும் பதவி ஆசைக்கும் இங்கே தங்களை கட்டமைத்து கொண்ட அரசியல்வாதிகளாக தமிழ் மக்களுக்காகவோ தமிழ் மண்ணின்
மாண்பு காக்கப்பட வேண்டும் என்பதற்காகவோ அல்லாமல் பதவிகள் மட்டுமே வேண்டும் என்று சிலர் அரசியல் இங்கு செய்த காரணத்தால் சொல்லொன்னா வேதனையும் துயரமும் உள்ளத்தில் தூண்டி துடித்த மீனைப் போல தவித்து கொண்டிருந்தாலும் நாகரிகம் என்ற விஷயமும் நல்லதொரு சமூகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற எச்சரிக்கையும் காரணமாக தன்னைத்தானே அடக்கிக் கொண்டு தான் மட்டும் அந்த துயரத்தை தாங்கிக் கொண்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதற்கான அமைப்பை உருவாக்க முடியாமல் முடக்கப்பட்ட சூழ்நிலையிலும் தயங்காமல் சுழன்று மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்தார். அன்பு சகோதரரின் உழைப்பை இன்று ஒருவர் சுவைத்து கொண்டிருக்கிறார். அதுவும் மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. இந்த நிலையை கண்டு உணர்ந்த அன்பு சகோதரர் நேரடியாக தன்னை அரசியலிலும் ஆளுமையிலும் வெளிப்படுத்தி வளர்த்தெடுத்த பாரத பிரதமர் அவர்களுக்கும் பாரத மக்களின் வாழ்வியல் நிலைகளையும் கட்டமைப்புகளையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நமது உள்துறை அமைச்சரின் வழிகாட்டுதலையும் இந்த மண்ணிற்காக தான் பட்ட செயல்களையும் அவர்கள் அறிந்திருந்த சூழல்களை எடுத்துரைத்து தமிழக அரசியலில் புதிய அரசியல் எடுப்பை நான் முன்னெடுக்க முனைந்திருக்கிறேன். அதற்கு தங்களது மேலான உத்தரவும் ஆசியும் வேண்டும் என்று தன் உள்ளத்தை திறந்து அவர்களிடம் பேசி அதற்கான அனுமதியை பெற்று வந்தார். அவரது எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வி த லீடர் என்ற அமைப்பை கொண்டு இப்போது தமிழகம் எங்கும் முகாம்கள் அமைக்கப்பட்டு உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு சுமார் 18 லட்சத்தை கடந்திருக்கும் சூழ்நிலையில் அடுத்த நகர்வுகள் என்னவென்று தன் அன்பு உறவுகளோடு கலந்து பேசி இந்த தமிழகத்தின் மாற்றுவோம் என்ற தத்துவத்தை சித்தாந்தமாக்கி அனைவருக்கும் கொண்டு சேர்த்து போதையில்லா தமிழகம், பொருளாதார முன்னேற்றத்தின் தமிழகம், சுயசார்பு தமிழகம், சுதந்திரமான தமிழகம் என்ற ஒரு உள்ளுணர்வோடு அவர் செயல்புரியக்கூடிய இந்த தருணத்தை நாம் உணர்ந்து கொண்டு அவருக்கு வலு சேர்க்க முயற்சி செய்கிறோம். அன்பு உறவுகளே, அன்பு சகோதரர் கே. அண்ணாமலை அவர்கள் வாழ்வியலில் தான் பெற்ற பசி, பட்டினி, இயலாமை, இல்லாமை என்ற பல நிகழ்வுகளை கடந்து வந்தவர். அவரது உணர்வு மனிதநேயத்தையும் ஆன்மீகத்தையும் இறைவனையும் இறைவனால் படைக்கப்பட்ட நம்மளை போன்ற உறவுகளையுமே நம்பி அவர் தன் பணியை முன்னெடுத்திருக்கிறார். அவருக்காக அல்ல, நமக்கான, நம் மண்ணுக்கான, நம் மக்களுக்கான தியாகம் என்பதைத்தான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். பெற்ற பதவியில் எத்தனையோ வளங்களையும் நலங்களையும் அனுபவித்து சுகபோக வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பிருந்தும் அதை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு மனிதன் வருகிறார் என்றால் அவரது எண்ணம், உணர்வு, நோக்கம், ஆக்கம், தாக்கம், அவரது ஆழ்மனதின் ஏக்கம் என்னவென்று நாம் உணர்ந்து கொண்டு அவருக்கான சூழல்களில், அவருக்கான முயற்சிகளில் நாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதல்ல, அவர் மக்களுக்கான, மண்ணுக்கான அனைத்து நிலைகளிலும் தன்னை முன்னெடுத்து செல்கிறார். அவருக்கு நாம் உறுதியாக இருந்து செயலாற்ற வேண்டும். அரசியல் என்பது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. அரசியல் என்றால் ஆடம்பரம், அதிகாரம், துஷ்பிரயோகம், ஏளனம், இந்த மக்களை கேலி கூத்தாக வழிநடத்தக்கூடிய செயல்பாடுகள் அல்ல. அரசியல் என்பது மக்களை பாதுகாப்பதும் மக்களை மேன்மைப்படுத்துவதும் மக்களுக்கான உறுதியான நிலைப்பாட்டை வாழ்வியல் நெறி முறை சமூக ஒற்றுமையில் தரக்கூடிய கோட்பாடுகளை கொண்டதுதான் அரசியல் என்பதை உணர்ந்தவர் அன்பு சகோதரர் கே. அண்ணாமலை அவர்கள். வாருங்கள் அன்பு உறவுகளே, அன்பு சகோதரர் அண்ணாமலையின் நல்லெண்ணம், நற்சிந்தனை, நற்கருத்து, நற்செயலுக்கு நாம் அனைவரும் துணை நிற்போம். இதற்கான மன உறுதியோடு செயலாற்றுவோம்.
இணைவோம், தொடர்வோம், வெல்வோம் என்ற நோக்கத்தோடு நம் கடமைகளை வலுவாக்கி தமிழகத்தின் தீய சக்தி என்றும் தூய சக்தி என்றும் தீண்டத்தகாத சக்திகளை அனைத்தையும் முறியடிக்கக்கூடிய காலத்திற்கு நாம் ஒன்றுபட்டு மேகம் கூடியது போல் ஒன்று கூடி மின்னல் இடி போல் நம் உணர்வுகளை வெளிப்படுத்தி இறங்குவோம், வெல்வோம். மாற்றம் மாற்றம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களுக்கு மாறுவோம், மாற்றுவோம் என்ற சித்தாந்தத்தோடு வெற்றி பாதையில் பயணிப்போம். நமது இலக்கை எளிதாக அடைவதற்கு முயற்சிகள் பல உண்டு என்றாலும் உறுதியாக அதில் நின்று இறுதி வரை செயலாற்றி வெற்றி பெறுவோம். அத்துணை உறவுகளுக்கும் நன்றி. மாறுவோம், மாற்றுவோம் என்பது வார்த்தை அல்ல, இது சித்தாந்தம். தமிழ் மண்ணில் வேதாந்தம். நமக்கான ஒரே வழி அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களின் வழிகாட்டுதல் தான். அவரது தெளிந்த சிந்தனையும் நேர்மையும் உண்மையும் மனித தன்மையையும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அன்பு உறவுகளே, இங்கு பதவி முக்கியமல்ல, தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் காக்க வேண்டியது என்பதுதான் முக்கியம். மண்மானம் காப்போம், தன்மானம் காப்போம், பெண்மானம் காப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள்.